கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சிகிறேன். இஸ்ரவேலாகிய உன்னை தேவன் ஒரு நாளும் கலங்கவும் வெட்கப்படவும் விடமாட்டார். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், கலங்க விட மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார். ஏசாயா 45:17 பாருங்க. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றைக்கும் உள்ள சதா காலங்களில் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். உங்களை வெட்கப்பட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் எந்த வகையிலும். அதில் ஒரு வீடை கட்டி முடிக்க முடியல, பணப்பிரச்சனை ஆயிட்டு வெட்கப்பட்டுருமோ என்ற ஒரு பயம் இருக்குன்னா ஆண்டவர் சொல்ல வெட்கப்பட மாட்டார். பயப்பட வேண்டாம். திருமணத்தை நான் எப்படி நடத்தி முடிக்க போகிறேன், ஐயோ பணப்பிரச்சனையாக இருக்கு அப்படின்னா இன்னைக்கு கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் நடத்தி முடிப்பார். மருத்துவமனையில் இருக்கிற எங்கள் அப்பா அம்மா, எங்கள் பெற்றோர், எங்கள் சகோதர சகோதரிகள் இப்படி இருக்காங்களே அப்படின்னு பயப்படுறாங்கன்னா பயப்பட வேண்டாம். வெட்கப்பட கர்த்தர் விட மாட்டார். மத்தேயு 7வது அதிகாரம் 32-37 வரை பாருங்க. கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை ஆண்டவர் இயேசு சந்திக்க வரார். அவருடைய வாயில அவரை என்ன பண்ற பாருங்க, காதுல கையை வைக்கிறார். வாயில அவர் எப்பத்தா என்று திறக்கப்படுவாயா என்று கத்துறார். அந்த வாயில உமிழ்ந்து வாயை வைக்கிறார். நான் சொல்றேன், கத்தரால் கூடாதது ஒன்றே இல்லை. கொன்னை வாயுடையவன் பேச முடியல, திக்கி திக்கி பேசுறான். கத்தருடைய வாயை திறக்கிறார். அவருடைய காதுகளை தொட்டு எப்பத்தா என்கிற நானும் சொல்றேன், உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் இப்ப திறக்கும். இதுவரை தட்டிட்டே இருந்திருப்பீங்க, திறக்காம இருந்திருக்கும். ஆண்டவர் திறக்கிறார். உங்களுடைய எந்த காரியங்களாக இருந்தாலும் கர்த்தரை வாய்க்க பண்ணுவார். அவர் கைவிடுகிற கர்த்தர் அல்ல. சும்மாவா? மத்தேயு யோவான் எழுதின புஸ்தகம் 11:43 லாசருவே வெளியே வான்னு சொன்னார். உடனே வெளியே வந்தானே, அடைக்கப்பட்ட வாசல் திறந்தது. கர்த்தர் இவ்வளவு நல்ல கர்த்தர். அதே போல உங்களை மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டார். மரியாதை மார்த்தாளை வெட்கப்பட விடாத கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். எங்களெல்லாம் தகப்பனே, ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று யோவானிலே சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீ சொல்லியிருக்க இஸ்ரவேலை ஆகிய எங்களை கர்த்தர் கைவிடாதபடி, வெட்கப்படாதபடி ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதத்தின் நன்மைச்சோ நல்ல பிதாவே. ஆமென்.